ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் கோடை ஹில்ஸ் குக்கிங். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான அதே சமயம் ரொம்பவும் ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பால் பூரி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் பூரி செய்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 12லேருந்து ஒரு 13 பாதாம் பருப்பு, ஒரு 12 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஒரு பவுலில் சேர்த்து வெது வெதுப்பான சுடுதண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாதாம் முந்திரி கசகசா ஊறட்டும். அதுக்குள்ளே பூரிக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை, 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா மாவு நெய்யோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து கொடுத்துக்கிறேன். நெய் சேர்க்கும்போது பூரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. மாவு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பால் பூரிக்கு பால் ரெடி பண்ணிக்கலாம். ஊற வச்ச பாதாமை தோல் சீவி எடுத்திருக்கேன். அதோட ஒரு 1/4 மூடி தேங்காயை மேலே உள்ள கருப்பெல்லாம் தோலை சீவிட்டு துண்டு பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி, பாதாம், தேங்காய் துண்டு, அதோட 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதோட ஊற வச்ச கசகசா இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்ததுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டி பால் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்க்கும்போது நல்லா பால் கலராகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அதோட அரைச்சி வச்சுருக்கிற பாதாம், முந்திரி, கசகசா பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். அதோட பவுலில் சேர்த்த குங்குமப்பூ பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பாலை கொதிக்க வச்சுக்கிறேன். அஞ்சு நிமிஷம் பால் கொதித்ததுக்கப்புறம் பால் பூரிக்கு பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி செஞ்சுக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் பிணைஞ்சு வச்ச மாவை திரட்டி பூரியாக சுட்டு எடுத்துக்கிறேன். ரவை சேர்த்து மாவு பிணைஞ்சதுனால பூரி நல்லா உப்பலாக வரும். இதே மாதிரி எல்லா பூரியும் சுட்டு எடுத்துக்கலாம்.
பூரி ரெடி ஆயிருச்சு. ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி, கசகசா இதெல்லாம் சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான பால் பூரி ரெடி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.